வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அதுக்கு மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா காஞ்சதுமே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய், இது கூடவே 1 ஸ்பூன் கசகசா, 4-5 முந்திரியை உடச்சி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இதெல்லாம் நம்ம நல்லா செவர விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஹையில் வச்சோம்னா எல்லாம் கரிஞ்சிரும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா செவந்துருச்சு. இப்போது இது கூட 4 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா செவந்து வரட்டும், வறுத்து விட்டுடலாம். இப்போது ஓரளவுக்கு நல்லா செவந்து வறுபட்டுடுச்சு. இப்போது இது கூடவே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், அவ்வளோதான். இது ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஒரு 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம இதை இறக்கி வச்சுட்டு சால்னா தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா காஞ்சதுமே 2 to 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு, சின்னதாக 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, அவ்வளோதான். இது நல்லா செவரட்டுன்னு ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவுக்கு செவந்து வரட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவு செவந்து வதங்கியிருக்கு. இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு புதினா சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதுலேருந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசம் போகிற வரை வதக்கி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கிருச்சு. இப்போது தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இது நல்லா குழஞ்சி வரட்டும், வதக்கி விட்டுருவோம். இப்போது தக்காளி நமக்கு நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருவோம். இப்போது தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது கூடவே 1 ஸ்பூன் தனியாத்தூள். இப்போது 1/2 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கிறேன். நான் வந்து கரம் மசாலா சேர்க்கல, கறி மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பச்சை வாசம் போகட்டும், ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். பார்த்திங்கன்னா நம்ம மசாலாவில் பச்சை வாசம்லாம் போயிருச்சு. இப்போ நான் சிக்கன் வந்து 250 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் எலும்போடு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எலும்போடு சேர்த்தோம்னா தான் சிக்கன் சால்னா நமக்கு டேஸ்ட்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனை நல்லா வதங்கிருச்சு. இப்போது இது கூடவே நம்ம வறுத்து அரைச்ச மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா இதை ஒரு 2 to 3 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போது இந்த சால்னாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை கழுவி அதுலேருந்தே சேர்த்துக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு சால்னா திக்காக இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம்.
நம்ம தக்காளி வதங்கும்போது உப்பு போட்டிருந்தோம் கொஞ்சம். இப்போது உப்பு அளவு பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு நான் வந்து குக்கர் வந்து விசில்லாம் போடல, அப்படியே தான் சும்மா மூடி வைக்கிறேன். நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சிடுச்சு. இது நல்லா கறி வெந்து வரும் அப்போ தான். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கடைசியாக நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே சுவையான ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.